பிரித்தானியாவிலே பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு பணிகள் இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டு, அங்கே தொடர்ச்சியாக வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் சர்வதேச செய்திகள் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே இரு பெரும் கட்சிகள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மற்றும் லேபர் பார்ட்டி ஆகிய இரு பெரும் கட்சிகளுக்கு இடையிலே மிக தீவிரமான போட்டி நிலவுகின்றது. இந்த நிலைமையிலே பல்வேறு சாராரும் இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும், இந்த கட்சி ஆட்சியை தக்க வைக்காது என்று பல்வேறு ஆருடங்களை கூறி வருகின்ற நிலைமையிலே நாளை அதிகாலை 3 மணிக்கு பின்னர் யார் ஆட்சியை கைப்பற்றப் போகிறார்கள் என்ற உறுதியான அல்லது இறுதியான முடிவு வெளியாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே பிரித்தானியாவுடைய தேர்தல் நிலைமைகள், பொது தேர்தல் நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன, இந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய ஆருடங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது பற்றி தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். பிரித்தானியாவிலே பொது தேர்தலுக்கான வாக்களிப்பு பணிகள் இன்று காலை பிரித்தானிய நேரப்படி இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு அங்கே தொடர்ச்சியாக வாக்களிப்பு பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகளூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே இரு பெருங்கட்சிகள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக ஆசிய நாடுகள், குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்த பலர் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். அதை நீங்கள் அனைவருமே அறிந்து ஒன்று. குறிப்பாக தமிழர்களும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். அதாவது இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். அங்கே தேர்தல் நிலைமைகள் அங்கே பிரித்தானியாவிலே சூடுபிடித்திருக்கின்ற ஒரு சூழலிலே அங்கே வாக்களிப்பு நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மற்றும் லேபர் பார்ட்டிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவுகின்றது. பிரித்தானிய நேரப்படி இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட வாக்களிப்பு நடவடிக்கைகள் இரவு 10 மணிக்கு நிறைவுறுத்தப்பட்டு வாக்கெண்ணும் நடவடிக்கைகளுக்காக வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்பட்டு கிட்டத்தட்ட 1-2 மணித்தியாலங்களுக்கு பின்னர் கிட்டத்தட்ட 12 மணியளவிலே சிறிதாக தொகுதியாக இந்த வாக்களிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. பெரும்பாலும் நாளை அதிகாலை 3 மணிக்கு பின்னர் எந்த கட்சி ஆட்சி கைப்பற்றப் போகின்றது என்ற ஒரு தீர்க்கமான முடிவு அங்கே வெளியாக இருக்கின்றது. அங்கே தேர்தல் பரபரப்பு சூடுபிடித்திருக்கின்றது. அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. மக்கள் அங்கே தீவிரமாக தம்முடைய வாக்குகளை செலுத்தி கொண்டிருப்பதையும் நாங்கள் இந்த சர்வதேச செய்திகள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த தேர்தல் முடிவுகள் லேபர் பார்ட்டி, அதாவது தொழிலாளர் கட்சிக்குத்தான், லேபர் கட்சிக்குத்தான் செல்லும் என்று சாதகமாக அமையும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. அங்கே அவர்கள் நீண்ட காலமாக ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முனைப்பிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டிலே கன்சர்வேட்டிவ் பார்ட்டி என்னுடைய பிரதமராக ரிஷி சுனக் பதவியேற்றதன் பின்னர் அங்கே உள்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற சில பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் இதர விடயங்கள் காரணமாக அந்த நாட்டு மக்கள் மிகுந்த வெறுப்புணர்வை கொண்டிருப்பதாக நாங்கள் சர்வதேச ஊடகங்களூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற நிலைமையிலே அங்கே லேபர் பார்ட்டி பெரும்பாலும் லேபர் பார்ட்டியினுடைய கையோங்குவதற்கான வாய்ப்புகளை இருப்பதாக கூறப்படுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் நாளை அதிகாலை 3 மணிக்கு பின்னர் இந்த பிரித்தானியாவிலே அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார், அங்கே எவ்வாறான அரசியல் சூழல்கள் ஏற்பட போகின்றது, குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்தவர்கள் விடயத்திலே அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பில் எவ்வாறான தீர்மானங்கள் அங்கே எடுக்கப்பட போகிறது என்ற சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாளை இது தொடர்பான மற்றொரு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.